Please subscribe Sadhguru Sai Creations. சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனை இதுதான் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கும். பார்க்குறதுக்கு ஓகேங்க நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு உடம்புல அங்கங்கே பேச்சஸாக நமக்கு பிரச்சனை இருக்கும். இந்த எக்ஸிமாவும் சரி, பூஞ்சை தொற்றும் சரி, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் சரி, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் சொரியாசிஸ், விட்டிலிகோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இல்லை கொஞ்சமாக நமக்கு அடுத்தடுத்த ஃபிங்கர்ஸ்லேயே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சமாக நமக்கு அரிப்பு இருக்கும், சரியாகுது, திரும்ப வருது. இந்த சரும பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனை இதுதான் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கும். பார்க்குறதுக்கு ஓகேங்க நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு உடம்புல அங்கங்கே பேச்சஸாக நமக்கு பிரச்சனை இருக்கும். இது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த எக்ஸிமா கண்டிஷன் தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு வலி, வேதனை தரும். இதனோட சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு சிலருக்கு இருக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா பூஞ்சை தொற்று. இந்த எக்ஸிமாவும் சரி, பூஞ்சை தொற்றும் சரி, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் சரி, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் சொரியாசிஸ், விட்டிலிகோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அப்போது இது பார்த்தோம்னா இந்த எக்ஸிமா மற்றும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம ரிங் வார்ம், படர் தாமரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். வீட்லேயே ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு வரும். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிற விஷயம், என் சன்னோ இல்லை டாட்டரோ ஹாஸ்டலில் இருந்தாங்க, அவங்களுக்கு இருந்தது. ஸோ வீட்டுக்கு ஹாலிடேஸ்க்கு வரும்போது எங்கள் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போதோ, ஸோ அவங்க யூஸ் பண்ண டவல் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கும்பொழுதோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஃபிங்கர்ஸில் இருக்கும். முக்கியமாக இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கர், கட்டை விரல் பகுதியில் பார்த்தோம்னா ரொம்ப வருஷமாக இது எனக்கு இருக்குங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இல்லை கொஞ்சமாக நமக்கு அடுத்தடுத்த ஃபிங்கர்ஸ்லேயே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சமாக நமக்கு அரிப்பு இருக்கும், சரியாகுது, திரும்ப வருது. அரிப்பு வருதுங்க, தூக்கத்தில் நான் சொரிஞ்சு விட்டுறேன், ஆனால் அங்கேருந்து லைட்டாக எனக்கு ப்ளீடிங் இருக்குது, அப்படியே க்யூர் ஆகுது, திரும்ப வருது. அதுலேயே சின்னதாக பாயில்ஸ் மாதிரி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்தும் கொஞ்சமாக நமக்கு ஃப்ளூயிட்ஸ் வர மாதிரி, தண்ணி வடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாங்க முடியாத அளவுக்கு அரிப்பை கொடுக்கும். அந்த தண்ணி நம்ம பாடியில் வேற எங்கேயாவது காண்டாக்ட் ஆகுது, மேலே படுதுன்னா அந்த இடத்துலையும் திரும்ப நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த எக்ஸிமான்னு சொல்கிற இந்த கண்டிஷன், கை விரல்கள் சொன்னோம் இல்லைங்களா, இன்னும் ஒரு சில இடங்கள் எப்படின்னா கால் பாதம் இருக்குது, ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அதாவது வெளிப்பக்கம் நம்ம மூட்டு, கணுக்கால் மூட்டில் வெளிப்பக்கமாக அந்த மூட்டை சுற்றி நிறைய பேருக்கு கருப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் நமக்கு கருப்பாக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இது க்யூர் ஆகாத மாதிரி ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப ரஃப்பாக இருந்து எது மேலேயோ ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்கின் நமக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி அந்த சர்ஃபேஸில் தொடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீ ஜாயிண்ட்டுக்கு முன்பக்கம், ஸோ கால் முட்டுக்கு முன்பக்கமாக ரவுண்டாக நமக்கு கருமை நிறத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கையில் எல்போ ஜாயிண்ட், முழங்கை பகுதிகள்லேயும் மூட்டுக்களில் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு மூட்டு பகுதிகளில் இந்த சர்ஃபேஸ் மாறி நமக்கு வர்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கின் சர்ஃபேஸ் மாறுது, எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன். ஆனால் இதுவே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வியர்வை படக்கூடிய இடங்களில், ஸ்கின் ஃபோல்டிங்ஸில், அதாவது எல்போ ஜாயின்ட்ஸில் ஸ்கின் ஃபோல்ட் இருக்குது, அங்கே நடக்கும். பெண்களுக்கு அண்டர் பிரெஸ்ட்டில், முதுகு பகுதி முழுவதுமே இருக்கும். கிராயின் ரீஜியனில், அதாவது 2 கால் தொடை இடுக்கு பகுதிகளில், கால் மூட்டுக்களில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் எப்படின்னா இதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்.
அது வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கிற மாதிரி. இது எப்படின்னா சிவப்பு நிறத்தில் நெருப்பு பட்ட மாதிரி ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது பார்டர் வந்து கொஞ்சம் எலிவேஷன் ஆகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். படர் தாமரை, ரிங்வார்ம் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். இது எப்படின்னா 2 நாள் நல்லா சிவந்து நமக்கு அரிப்பு இருந்து எரிச்சலாக இருக்கும். அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிக்கும், வறண்ட நிலைக்கு வரும். ஸ்கின் வந்து நார்மலாக வர மாதிரியே வரும், திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது, ட்ரை ஆகுது, திரும்பவும் வருது. ஸோ பேசிக்காக இந்த 2 கண்டிஷனும் போயிட்டு வந்து இப்போ போயிடுச்சேன்னு நான் நிம்மதியாக இருந்தேங்க. 1 மந்த்து தான் திரும்பவும் வந்துடுச்சுன்ட்டு. இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனவங்க, அழுது சொல்கிறவங்களும் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சரும பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான மருந்து முறைகளோட டயட் ரொம்ப முக்கியம். ஸோ உணவு முறைகள் வந்து ரொம்ப முக்கியம். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, உணவு முறைகளில் முதல்ல எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சீ ஃபுட்ஸ், கடல் சார்ந்த உணவுகளை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதிகமான உப்பு, புளிப்பு சார்ந்த உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள். உப்பில் வந்து பதப்படுத்தப்பட்ட சில உணவுகள் இருக்கும். அது வந்து நான்வெஜ்ஜாகவும் இருக்கலாம், இன்றைக்கி வெஜிடபிள்ஸோ இல்லை ரெடி டு ஈட், இல்லை எல்லாமே ரெடியாக இருக்கும், எடுத்து நம்ம வச்சோடனே ஒரு 2 மினிட்ஸில் பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்ற மாதிரி. இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய சேர்ந்த ஃபுட்ஸ் எல்லாமே இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை எல்லாமே நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது லெமன், ஆரஞ்சு சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டோட்டலாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். கரப்பான் பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில உணவு முறைகளை சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, மொச்சை, இது எல்லாமே என்ன ஆகும்னா தோல் நோய்களை, அரிப்பை வந்து அதிகமாக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கரப்பான் பதார்த்தங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம தவிர்க்கணும். இதை தாண்டி நம்ம என்ன உணவுகள் சேர்த்து சாப்பிட்ணும்னா முக்கியமாக இந்த கீரை வகைகளில் வெந்தயக்கீரை, சாணாக்கி கீரை, காசினி கீரை, இது ரொம்ப முக்கியம். ஸோ இது சாப்பிட்டா நம்ம உடலில் என்ன நன்மைகள் நடக்குதுன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு அதிகமாகுது. எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இந்த மைக்ரோப்ஸ் வந்து நமக்கு அட்டாக் பண்ணும். ஆனால் இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த பிரச்சனை நமக்கு வராது. ஸோ அப்போ இம்யூனிட்டியை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆக்கும்போது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள், நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்குது. சரி, இதற்கு வந்து இந்த மாதிரி உணவு முறைகளோட சித்த மருத்துவத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏற்கனவே குளியலுக்கு நீங்கள் வந்து என்ன சோப் யூஸ் பண்ணாலும் சோப்பு டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளியல் பொடியை நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ நலங்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வீட்டில் குளிச்சிக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை, அதாவது சரக்கொன்றை பட்டை இருக்குது இல்லைங்களா, மரப்பட்டை, இந்த பட்டை பொடியை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஸ்கின் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணலாம். இது வந்து கரப்பான் இருந்தாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு படர் தாமரை சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சரக்கொன்றை பொடியை நான் சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உடலில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து இந்த அரிசி கழுவிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும். இல்லைன்னா வேப்ப இலை போட்டு கொதிக்க வச்ச தண்ணீரில் நம்ம வாஷ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த தொற்று கிருமிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறது தெரியும். ஏன்னா வேப்ப இலையிலிருந்து எந்த விதமான ஒரு கிருமியும் வந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா முதல்ல நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் திரும்ப நம்ம குளியல் பொடி பயன்படுத்திட்டு இந்த சரக்கொன்றை பொடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வேப்ப இலை போட்ட தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதையும் அதில் கொண்டு நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தனாலும் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். எவ்வளவு நாட்பட்டு இருக்கக்கூடிய கரப்பான் நோயாக இருந்தாலும் படர் தாமரையாக இருந்தாலும் நம்ம உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா நிலாவரையோட கருஞ்சீரகம் 2 மூலிகையும் சேர்த்து இரவு மட்டும் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இது எதற்காகனா ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையிறதுக்கும் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. இரவு மட்டும் நம்ம சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், மலச்சிக்கல், இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ சருமம் சார்ந்த பிரச்சனைகள்
நிறைய பேருக்கு இது வந்து தீராத ஒரு நோய், தலைவலியாக இருக்குங்க, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதற்கூட இன்னும் சில சித்த மருந்துகளும் நம்ம வந்து சரியான ஒரு முறையில் நம்ம எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சருமத்தில் இருக்கக்கூடிய நாள்பட்ட தோல் பிரச்சனைகள் குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.